அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். நிறைய பேர் வெல்கம் பேக் வீடியோ கமெண்ட் போட்டிருந்தீங்க. என்னுடைய முந்தின வீடியோவில் அதிகமாக வெல்கம் பேக் வாங்கின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். அடிக்கடி காணாமல் போயிட்டு திருப்பி வரும்போது வெல்கம் பேக் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ நாள் காணாமல் போயிட்டு திருப்பி வந்தாலும் அந்த நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி. நிறைய சில பேர் வந்து கோவப்பட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 2 நாள் வந்து சென்னைக்கு போயிருந்தேன், சனி ஞாயிறு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எங்கள் வாத்தியார் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு, பிஹெச்டி பண்ண ஆசிரியர். அதனால அவருடைய ஃபங்க்ஷன் அப்புறம் அலுமினி மீட்டுன்னு போனேன். அங்கே ஒரு நண்பரை பார்த்தேன். அவரும் நம்ம யூடியூப் பார்க்குறவர் போல் தெரியுது. அதனால தெரியாத முகங்கள் நம்மளை தேடி வந்து பேசும்போது ஒரு பெரிய இன்பமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நன்றி. எஸ்பெஷலி 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு தனி ஒரு வீடியோ முடிஞ்சால் இன்னைக்கு எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன் நான். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ சயின்ஸ் பிஃபோர் ஸ்ட்ராடிஞ்சர். ஸோ ஸ்ட்ராடிஞ்சர் என்ன அறிவியல் அவருடைய கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படித்தார், அந்த அறிவியலிருந்து அவர் எப்படி இந்த குவாண்டம் 2ஆம் புரட்சியை தொடங்கினார் அப்படின்றதுக்காக தான் நம்ம நியூட்டனை பற்றி கடந்த இதில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்வெல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டனோட கதையை நம்ம முடிக்கும் போது சொன்னால் அவர் வந்து அந்த 3 laws எப்படி உருவானது அப்படின்ற பேக்ரவுண்டு. அதில் முக்கியமாக பண்ணது பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து ஒளியை பற்றி படித்தார். ஒளி என்பது ஒரு துகள் மாதிரி போகும். இட்ஸ் அன்இமேஜினபிளி டைனி கார்பசல்ஸ். ஒரு கண்ணுக்கு தெரியாத, நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு ஒரு சின்ன பொருள் ஒரு உச்சகட்ட வேகத்தில், ஏன்னா அப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் தெரியாது, எவ்வளோ ஸ்பீடுலாம் தெரியாது, நம்ம இமேஜின் பண்ண முடியாது, நம்மளால எண்ணி பார்க்க முடியாத வேகத்தில் அது போய் நம்ம கண்ணில் விழுகிறதுனால தான் நம்மளுக்கு பார்வை தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் ஒளி என்பது வந்து ஒரு பெரிய பெரிய துகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே டயத்தில் என்ன பண்றாருன்னா, அதே ஐரோப்பா கண்டத்தில் இன்னொருத்தர் ஹுய்ஜென்ஸ் சொல்றவர் என்ன பண்றாரு, இல்லை ஒளி என்பது அலை, லைட் இஸ் அ வேவ் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உங்களுக்கு நியூட்டன் தெரியும், நியூட்டன் வாஸ் வெரி பவர்ஃபுல். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பவான், ஒரு அறிவியல் ஜாம்பவான். நியூட்டன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியூட்டன் சொன்னதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த ஒளி என்பது துகள் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒளி என்பது அலை என்பதை நிராகரித்து விட்டார்கள். அது வந்து 1680களில் அந்த ஒரு அந்த பீரியட்ல நடந்தது. ஸோ நியூட்டன் சொன்னதாக இருக்கட்டும், அந்த டயத்தில் அந்த அலை நேச்சர் இருக்கணும். இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது 1780களில் பிறக்கிற 2 முக்கியமான விஞ்ஞானிகள். ஒன்று வந்து பிரிட்டன்காரரு தாமஸ் யங்னு சொல்லிட்டு, இன்னொரு வந்து ஃப்ரெனல் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாக்காரரு, பிரெஞ்சுக்காரரு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒளி என்பது அலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாமஸ் யங் பிரிட்டன்காரர் யாரு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். டாக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டருக்கு பெரிய செல்வந்தர். அதனால அவர் வைத்தியம் பார்த்து தான் காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் வைத்தியத்தை விட்டுட்டு அறிவியல் இறங்குறாரு. நிறைய பேர் கேட்பாங்க இந்த டயத்தில், இந்த காலேஜ் அட்மிஷன் டயத்தில் என்ன கேட்கும் போது என்ன பண்ணா, பிசிக்ஸ் படிச்சா வேலை கிடைக்குமா, பிசிக்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிங்கன்னு சொல்ல முடியாது, படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. பட் அது முடிச்ச உடனே வேலை கிடைக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும். பட் அறிவியல் என்பதும் இயற்பியல் என்பதும் வேலைக்கான படிப்பு கிடையாது. அது வந்து நம்மளுடைய இயற்கையை தெரிஞ்சுக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களோட அறிவியல், அந்த பியூட்டி அழகை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவியல். அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்கள் இருக்கவங்க, அது பொறியாளராக இருக்கட்டும், ஏன்னா பில்கேட்ஸ் கூட அவர் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் படிப்பாராம் அவருடைய லெஷர் டைமில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் யங், ஈவன் தோ ஹி வாஸ் அ டாக்டர், அவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா அறிவியலில் இன்ட்ரெஸ்டாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒளியை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். லைட்டுக்கு கலர் எப்படி வருது அதை பற்றி படிக்கும்போது அவர் சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு. அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இரட்டை துளை எக்ஸ்பெரிமெண்டிங், என்னது அந்த ஆய்வு, அந்த இது பண்ணாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃப்ரெனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்காரர், நெப்போலியன் பீரியட்ல இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர், நெப்போலியன் பீரியட்ல இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இந்த அறிவியல்லாம் படிக்கும்போது நான் திரும்ப சொல்றேன், இந்த ஜான் கிரிபின்ல புதுசான சில விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அந்த ஃப்ரெனல் என்ன பண்றாரு, நெப்போலியன் பீரியட்ல இன்ஜினியரா இருக்கவர், திடீர்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து ஒரு படையில ஒரு போர்ல தோத்துட்டு அவர் என்ன பண்றாங்க, எல்பான்ற இடத்துல போய் வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்மால் என்ன பண்றாரு, பிரிட்டன்ல தானே தோத்தோம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா இருந்தோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பிரான்ஸ்காரங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றாரு, பிரிட்டன்காரங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் நடந்து போச்சுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து கொஞ்சம் விடுதலையாக வந்துட்டார். வந்த உடனே யாரை தூக்கி உள்ள வச்சார்னா, ஃப்ரெனலை தூக்கி ஹவுஸ் அரெஸ்ட். ஓ, எனக்கு வந்து உண்மையா இல்லை, நீ வந்து எனக்கு வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டா, எதிரிக்கு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஆராய்ச்சி பண்றாரு. அவர் என்ன எதில் ஆராய்ச்சி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் லைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பி வாட்டர்லூர்ல நெப்போலியன் தோத்து போயிட்டு டிஃபீட் ஆனோடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து திருப்பி ஆராய்ச்சி பண்றாரு. ஸோ 2 முக்கியமான விஞ்ஞானம், ஒன்று தாமஸ் யங் பிரிட்டன்காரரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெனல் வந்து பிரெஞ்சுக்காரரு. 2 பேருமே தான் ஒளி என்பதை அலை என்பது சொன்னாங்க. முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் பொறுமையா ஒரு சுருக்கமா சொல்றேன்.
ஒரு ஒளி வந்து அனுப்புறாரு, ஒரே அலைநீளம் உள்ள ஒரு ஒளி அனுப்புறாரு. ஒளி அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் ஒரு துகள் போறாரு, ஒரு துளை போறாரு, சிங்கிள் ஸ்லிட். அதுக்குள்ள வரும்போது அந்த ஒளி வந்து திருப்பியும், ஏன்னா அது வரைக்கும் யார் சொன்னது கரெக்ட்னு நினைச்சிருந்தோம், நியூட்டன் சொன்ன மாதிரி ஒளி என்பது துகள். ஸோ இந்த ஒளி துகள் என்ன பண்ணுது, முதல் துளை வழியா வருது, அதுக்கப்புறமா 2 துளை அனுப்புறாரு, டபுள் ஸ்லிட். 2 துளை வழியா ஒளி போகும்போது அந்த சைடு என்ன நினைப்பாங்கன்னா, துகள் துகளா போச்சு அப்படின்னா அந்த சைடு 2 கோட்ல தான் ஸ்கிரீன்ல தெரியும். அந்த பின்னாடி வந்து ஒரு ஸ்கிரீன் வச்சிருந்தாங்கன்னா 2 கோடு தான் தெரியும் பாக்குறாங்க. ஆனா 2 கோடுக்கு பதிலாக வதன்னு கோடா இருக்கு, வரிசையா கோடா இருக்கு. இது பயங்கர ஆச்சரியம். ஒளி என்பது துகளாக இருந்தால், நான் வந்து பந்து போடுற மாதிரி ஒரே துளை வழியா போட்டுட்டே இருந்தேன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா வரிசையா பந்தா தான் இருக்கும். இந்த துகள் வழியா, இந்த துளை வழியா வரிசையா பந்தா தான் இருக்கும். ஆனா அந்த டயத்துல நடந்தது என்னன்னா, 2 வரிகள் கிடையாது, வரிசையா வந்து பல பேண்ட். இட்ஸ் கால்ட் ஸ்பெக்ட்ரல் பேண்ட். ஒரு பெரிய பேண்ட் மாதிரி இருந்தது, பேட்டர்ன் இருந்தது. இது எப்படின்றது தெரிகிறது. இதை விவரிக்க வேண்டும் என்றால் ஒளிக்கு அலை பண்புகள் இருந்தாதான் இதை விவரிக்கணும்னு சொல்லிட்டு தாமஸ் எங்க சொல்றாரு, லைட் இஸ் நாட் அ பார்ட்டிகல், லைட் இஸ் அ வேவ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு புரட்சி. நியூட்டன் ஜாம்பவான் சொன்னதை தவறுன்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த கணித முறைப்படி இவங்களுக்குலாம் அதை ஸ்டடி பண்றதுக்குலாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா அவங்கலாம் வேற ஃபீல்ட்ல இருந்தவங்க. ஸோ ஒளி என்பது அலைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அலைக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஒளியோட அலை நீளம் என்ன, அலை வெலாசிட்டி என்னன்றதெல்லாம் தெரியாம இது தனியா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த விஞ்ஞானி பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. இந்த மைக்கேல் ஃபாரடே பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவு செய்து அதை பார்க்காதவங்க இருப்பாங்க. முக்கியமான விஞ்ஞானி, வரலாற்றில் மிக முக்கியமான விஞ்ஞானி. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு புக் பைண்டர் வேலை பார்த்தார். அவங்க அப்பா வந்து கொல்லன் பிளாக் ஸ்மித். அவர் புக் பைண்டர் வேலை பார்த்துட்டு ஒரு உச்சபட்ச ஒரு விஞ்ஞானியா வந்தாரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி, ஒரு மின்னியல், மேக்னடிசம், ஒரு காந்தவியல், இது இரண்டும் தனித்தனி கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருள் தான். இட்ஸ் கால்ட் அன் எலக்ட்ரோமேக்னடிசம், மின்காந்தவியல். ஸோ மின்னியல் படிக்கணும்னா மின்காந்தவியலோட ஒரு பரிணாமம் தான் மின்னியல். காந்தவியல் படிக்கணும்னா மின்காந்தவியலோட ஒரு பரிணாமம் தான் காந்தவியல். மின்னியலையும் காந்தவியலையும் பிரிக்கவே முடியாது. எலக்ட்ரோமேக்னடிசம் சொல்லிட்டு ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்தது. அதுதான் எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷனா இருக்கட்டும், மோட்டர், ஜெனரேட்டர், நம்ம இன்னைக்கு பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது இறைச்சவர் தான். திரும்பவும் அதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா, மைக்கேல் ஃபாரடே இஸ் வெரி குட் எக்ஸ்பெரிமெண்டிஸ்ட். அவருக்கு நல்லா போய் லேப்ல ஆராய்ச்சி பண்ண தெரியும். ஆனாலும் அவருக்கு அந்த கணித பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ கணித பேக்ரவுண்ட் இல்லைனால பின்னாடி என்ன நடக்குது மேத்தமெட்டிக்ஸா, இதுல கணிதத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இந்த மின்னியல் காந்தவியல்ன்றாங்களா, இதுல போற புலங்கள், இதுல போட்ட அலைகள், மின் அலைகளா இருக்கட்டும், காந்த அலைகளா இருக்கட்டும், மின்காந்த அலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன வேகத்துல போகுது, எப்படி இது போகுது, எதுக்குள்ள போகுது அப்படின்றதெல்லாம் அவர் விவரிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த கணித அறிவு கிடையாது. நிறைய பேர் கூட கேட்குறாங்க, எதுக்கு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிசிக்ஸ்ல வந்து 2 வகையாகவும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்றது, இன்னொன்று அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கணித தன்மையையும் நம்ம வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு நான் பாலத்துக்கு போறேன், அங்க போய் விழுகுது அப்படின்னோடனே நம்ம போய் நம்ம அளந்து பார்க்கறது வந்து நேரடியாக நான் மெஷர் பண்றது. அதுக்கு எனக்கு எந்த அறிவியலும் தேவையில்லை. நான் நேராக போறேன், 8 மீட்டர் தள்ளி விழுந்திருக்கு அப்படின்னு. ஆனா கணித முறைப்படி பால் பறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விசையில போட்டா, இந்த வேகத்துல போட்டா 8 மீட்டர்ல விழுகும் சொல்லிட்டு என்னோட கணிதமும் என்னை நிரூபிக்கணும். அப்படி இருந்தாதான் அறிவியல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ஆனா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த கணித அறிவு நிறைய பேருக்கு இல்லாதனால எக்ஸ்பெரிமெண்ட்லயே ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டயத்துல நுழையிறது தான் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஏன்னா மேக்ஸ்வெல் பத்தி இவ்வளவு தள்ளி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாத்துக்குமே பின்னாடி. ஸோ நியூட்டன் பண்ணது பெரிய பெரிய விஷயங்களுக்கு, நியூட்டன் மெக்கானிக்ஸா இருக்கட்டும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கா இருக்கட்டும், ஒரு டெலஸ்கோப்பா இருக்கட்டும், ஆனா ஒரே ஒரு புள்ளி, ஒளியை பத்தி அவர் சொன்ன புள்ளி வந்து, ஒளி என்றது துகள், அதை உடைச்சது பாத்தீங்கன்னா ஒளி என்பது அலை. அந்த அலை என்ப பண்பை வந்து கணித முறைப்படி விளக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கணித அறிவு இல்லை. அதை தொடர்ச்சியா வரதான் யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு, அவர் வந்து ஃபாரடே ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானி. ஏன் அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, ஃபாரடே வந்து இங்கிலாந்துக்காரர். உங்களுக்கு தெரியும் ஸ்காட்லாந்து வந்து இங்கிலாந்துக்கு மேலே இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஜியோகிராஃபிக்கலாகவும் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த இடங்களை பொறுத்தும் அதை கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மேக்ஸ்வெலை பத்தி சொல்றேன்னா, மேக்ஸ்வெல் இஸ் வெரி ரிச் ஃபேமிலி. அவர் பயங்கர ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாரு. அவர் பிறக்கும் போதே அவருடைய தாய்க்கு வந்து 40 வயசு. ஸோ 40 வயசு தாய்க்கு பிறந்துட்டு மேக்ஸ்வெல் 8 வயசா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. 48 வயசு அவங்க அம்மா இறக்கும்போது மேக்ஸ்வெல் வந்து 8 வயசுக்கு அப்புறமா அவருடைய பாட்டிட்ட வளர்றாரு. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பண்ணை வீட்டில் இருந்தவர் என்ன பண்றாருன்னா, எடின்பரா, ஸ்காட்லாந்து தலைநகர எடின்பரால இருந்து படிக்கிறாரு. எடின்பரால இருந்து படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, பல்கலைக்கழகத்துக்காக லண்டன் வர்றார். லண்டன்ல வந்து ஐ திங்க் ட்ரினிட்டி காலேஜ், நியூட்டன் படித்த கல்லூரியில் அவர் படிக்கிறாரு. படிக்கும் போதே மிகப்பெரிய அறிவாளி, பயங்கரமான பிரில்லியன். அவர் எடுத்துக்கிட்ட டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. முதலாக கலர், ஒரு நிறங்களை பத்தி. நான் மேக்ஸ்வெலை பத்தி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து பார்க்காதவங்க மைக்கேல் ஃபாரடேயோடையும் மேக்ஸ்வெலோட வீடியோ பாருங்க.
இரண்டு மிக மிக முக்கியமான விஞ்ஞானிகள். ஏன் இதை சொல்றேன்னா, ஐன்ஸ்டைனோட ஆஃபீஸில் இருந்த இரண்டு படங்கள், ஒன்று மேக்ஸ்வெல், இன்னொன்று ஃபாரடே. ஸோ நீங்கள் அப்போ எந்த அளவுக்கு ஐன்ஸ்டைன் அவங்கள பிரமிப்பாக பார்த்துருப்பாரு அப்படின்றதுனால அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி ரொம்ப தனியாக வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ சுருக்கமாக அந்த மேக்ஸ்வெல் பற்றி சொல்லும்போது, ஸோ மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா கலர் எப்படி வருது, நிறங்கள் எப்படி வருதுன்னு போது அவர் என்ன சொல்றாரு, 3 அடிப்படை நிறங்கள் இருந்தாலே போதும், எல்லா நிறங்களையும் பார்த்துக்கலாம். RGB இன்னைக்கு நம்ம டிவில எல்லாம் பார்க்குறோம், ரெட், கிரீன், ப்ளூ. இதை முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவர் நிறங்களை பற்றி படிக்கிறாரு. அப்போ அவர் எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் ஃபாரடேயோடைய அந்த எலக்ட்ரோமேக்னடிசம், மின்காந்தவியலை பற்றி படிக்கும்போது, இதுக்கு எந்த மாதிரி நான் கணித முறைப்படி நான் போடலாம், இந்த மின்காந்த அலை எந்த மாதிரி நகலுது, எதுக்குள்ள போகுது, எந்த வேகத்துல போகுது, அந்த மின்காந்த அலைகளை பற்றி படிக்கிறதுக்கான கணிதத்தை ஈக்குவேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்கு சவால்கள் அதிகமாக இருந்ததுனால அவர் வேற சைடில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஃபோக்கஸ் பண்ணி அவர் அபர்டீன் காலேஜில் 26 வயசில் இவர் என்ன பண்ணாரு, ப்ரொஃபஸர் ஆகிறார். அந்த கல்லூரியிலேயே மிக மிக இளம் வயதில் ப்ரொஃபஸர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அவருக்கு அடுத்த ஏஜில் இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. ஸோ 40 வயசுக்கு தான் இருக்கிறதுலே இளமையான இருந்தவங்க அந்த ப்ரொஃபஸர். இவர் 25 வயசுலேயே நம்ம யார் மேக்ஸ்வெல் பேராசிரியர் ஆகிறாரு, ப்ரொஃபஸர் ஆகிறாரு. ஆகும்போது அந்த காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. இது ஒரு குசுறு தகவல், மிக மிக முக்கியமான தகவல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, செட்டில் ஆகி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை இன்னொரு காலேஜுக்கு வித்துடுறாங்க. இந்த அபர்டீன் காலேஜை வித்துடுறாங்க. அவங்க மாமனார் போயிடுறாரு, மருமகளை கூட்டிட்டு என்ன பண்ணுறாரு, வேலை போச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி நம்ம என்ன கிளம்பி நம்ம சொந்த ஊருக்கு நம்ம பண்ணை வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பண்ணை வீட்டுக்கு வந்துடுறாரு. பண்ணை வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காரு. அந்த டயத்தில் அவருக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அவர் ரிலாக்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எதெல்லாம் கஷ்டமா இருந்ததோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம், மின்னியலும் காந்தவியலும், அதிலிருந்து போக அலைகள், அந்த மின்புலம் காந்தப்புலத்தோட அலைகள் எந்த வேகத்துல போகுது, இந்த மின்காந்த அலைகள் எந்த வேகத்துல போகுதுன்னு சொல்லிட்டு கணித முறைப்படி பண்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காட்டுது, 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு, 3 × 10⁵ km/s அப்படின்னா 3 × 10⁸ m/s அப்படின்னும் போது ஒரு தூக்கி வாரிப்படுது. அடடே, இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது இதுதான் பார்த்தா ஒளியின் வேகம். அப்ப இவர் படிச்சது மின்னியல், இவர் படிச்சது காந்தவியல், இது ரெண்டையும் சேர்ந்து மின்காந்தவியல். இவர் படிச்சது மின்காந்தவியல சம்பந்தமே இல்லாம அதுல கிடைக்கிற ஒரு எண், ஒரு ஒளியை பத்தி ஏன் சொல்லணும்னு போதுதான் ஃபர்ஸ்ட் புரட்சி. ஒரு மிக மிக முக்கியமான வரலாற்றுல மிக முக்கியமான நாள் அந்த நாள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ். ஒரு ஒளிக்குள்ள இருப்பது மின் காந்த அலை, மின் அலையும் காந்த அலையும் கொண்டதான் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிமார்க்கபிள் புரட்சி பண்றாரு. ஸோ இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ லைட் இஸ் அ வேவ். ஒளி என்பது அலை. அந்த அலை எதனால் ஆயிருக்கு, மின் புலத்தாலையும் காந்த புலத்தாலையும் மின்காந்த புலத்தாலையுமான அலை தான் ஒளி அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அதே ஐன்ஸ்டீன் யாரை ஒரு பெரிய பிரம்மாண்டம் நினைச்சிருந்தாரோ மேக்ஸ்வெல் சொன்னதே தவறு, ஒளி என்பது ஒரு துகளாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டான்ற கான்செப்ட் வந்தது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மேக்ஸ்வெல் சொன்னது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸ்வெல் என்ன பண்றாருன்னா, அவர் வேற ஃபீல்டு, உங்களுக்கு தெரியும், ஆர்ஜிபி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு சாட்டன் ரிங்ஸ், நம்ம டெலஸ்கோப்ல பார்க்குற சாட்டன் ரிங்ஸ், அது எதனால ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வெறும் கணிதப்படியே ப்ரூவ் பண்ணாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் இது லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ், ஒளி என்பது மின்காந்த அலைன்னு சொன்னாரு. அது போக 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், உங்களுக்கு தெரியும், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு அவர் திருப்பி உள்ள வந்தது என்னன்னா, ஒரு கண்டெய்னர், ஒரு சட்டின்னு வச்சுக்கோங்களேன். சட்டி ஒரு வெப்பமாக இருக்கு, திடீர்னு வெப்பம் குறையுது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சட்டிக்குள்ள இருக்க பொருட்கள், மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகளுடைய வேகத்தை பொறுத்து தான் இருக்கு. அதோடைய வேகத்தை பொறுத்து அதோடைய அழுத்தம், ப்ரெஷர், அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய பண்பு எல்லாமே அதுக்குள்ள இருக்க மாலிகூல்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டக மண்டக இருக்கு நம்பர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோடி இல்லை, லட்சம் கோடி நம்ம எண்ண முடியாத அளவுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு. இதை பத்தி எப்படி படிக்கிறது? அப்போ ஒவ்வொரு மாலிகூல்ஸா நம்ம எடுத்து படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ 100 கோடி மக்கள் இந்திய திருநாட்டில் இருக்காங்க அப்படின்னா 100 கோடி மக்கள் ஒவ்வொரு ஆளாக படிக்க முடியாது. இப்போ 80% இந்த இனத்தவர், 10% இந்த இனத்தவர், 4% இந்த இனத்தவர் சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொப்போர்ஷன் எடுத்து சதவீதமாக நம்ம படிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூலக்கூறுகளும் எல்லா மூலக்கூறுகளும் ஒரே வேகத்தில் போகாது, இத்தனை சதவீத மூலக்கூறுகள் இந்த வேகத்தில் போகுது, இத்தனை மூலக்கூறுகள் இந்த வேகத்தில் போகுது சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போறாரு. டிஸ்ட்ரிபியூஷனை போட்டு அவர் கால்குலேட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கும் அக்யூரேட்டாக இருக்குது. அதுதான் மேக்ஸ்வெல் சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன். சயின்ஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்பிளைன் ஒன்லி பை
எக்ஸ்பெரிமெண்டல் வேஸ். ஒன்லி ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து செயல்முறை விளக்கத்தில் மட்டும் சொன்னது மட்டும் அறிவியல் கிடையாது. அது நொட்டேஷன்ஸ், சயின்டிஃபிக் நொட்டேஷன்ஸ். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா சிம்பாலிசம் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு கணிதம் என்னன்னு சொல்றது கூட அறிவியல் தான். ஸோ அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸோட பவர். ஸோ ஒரு கணிதம் என்ன சொல்லுது, உங்களுடைய செயல்முறை என்ன சொல்லுது, ரெண்டுமே சேமா இருந்தா அப்போ ஒன்னா இருக்கும். அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்ல வருதுன்னா, கணித முறைப்படி என்ன சொல்லுது அதே தான் நீங்க மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணும்போது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கு. ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பின்னாடி வந்து ஸ்ராடிஞ்சருக்கு வந்து மிக முக்கியமா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குவாண்டம் இஸ் நாட் அபவுட் டிட்டர்மினிசம். நிச்சயமா சொல்றதுல குவாண்டம் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட் டாக்ஸ் அபவுட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்னன்னா நிகழ்தகவல்னா என்னன்னா அந்த நிகழ்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகள் எந்த வகையான சதவீதங்களில் இருக்கிறது. அப்போ ஒரு பொருளை நான் இங்கே தூக்கி போறேன் அப்படின்னா, முன்னாடி கிளாசிக் மெக்கானிக்ஸ் 100% 8 மீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரான் தூக்கி போட்டேன்னா 100% நான் சொல்ல முடியாது. 90% என் எலக்ட்ரான் இங்கே இருக்கும், 5% எலக்ட்ரான் அதை தள்ளி 8.8 மீட்டர்ல இருக்கும், ஒரு 8% வந்து இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோர்ஷனா சொல்லுவேன். இந்த ப்ரொபோர்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இந்த சதவீதம் எதை பேஸ் பண்ணி படிச்சார் அப்படின்னா, அந்த மேக்ஸ்வெல்லோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸான கான்செப்ட் எடுத்துட்டார். ஸோ அதனால ஸ்ராடிஞ்சருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஏன்னா மெக்கானிக்ஸ், ஒரு பொருள் அசைவது, அந்த இயக்கவியலை பற்றி படித்தது மெக்கானிக்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோடைய புள்ளியியல், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸ்வெல் இருந்து எடுத்தார். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி 2 வகையான டிஃப்ரெண்ட் கான்செப்டை கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சர். அதில் நான் திரும்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், மேக்ஸ்வெல் சொன்ன மாதிரியே மேட்ரிக்ஸ் முழுக்க கணித முறைப்படியே குவாண்டம் கொண்டு வச்சது யார் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க். அந்த கணிதம் இல்லாம ஒரு பொருளை நாம் ஒரு மனதளவில் ஒரு படமா நான் விஷுவலைஸ் பண்றேன், அது ஒரு அலை என்பதை நான் என்னன்னா கண் முன்னாடி நான் விஷுவலைஸ் பண்ணி படிச்சது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சர். ஹைசன்பர்க் படிச்சது பார்த்தீங்கன்னா எந்த விஷுவலைசேஷனுமே இல்லை. எது கண், அது என்ன வேவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு அது தேவையில்லை, நான் கணிதத்தை மட்டுமே பயன்படுத்துவேன். ஸ்ராடிஞ்சர் எனக்கு கணிதத்தை மட்டும் பயன்படுத்தாமல் இந்த பொருள் இது ஒரு வேவா இருந்தால் நான் அதையும் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை பில்ட் பண்றாரு, ஹைசன்பர்க் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை பில்ட் பண்றாரு. ஆனால் எது முக்கியம், ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்லி ரெண்டுமே சேம் ரிசல்ட் கொடுத்தது. ஸோ போத் டிஃப்ரெண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஆக்சுவலாக ஹைசன்பர்க் இட்ஸ் கால் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், ஸ்ராடிஞ்சர் இட்ஸ் கால் வேவ் மெக்கானிக்ஸ். தே ஆல் brought together, that's called quantum mechanics. ரெண்டுமே ஒரே குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொண்டு வந்தாங்க. 2 பேருமே நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஸோ நியூட்டனை பற்றி பார்த்தாச்சு, மேக்ஸ்வெல் எதுக்காக முக்கியன்றதை பார்த்தாச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அந்தளவுக்கு தெரியாதனால மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரொஃபஸருக்கு லெட்டர் எழுதுறாரு. தட் இஸ் கால் லுட்விக் போல்ட்ஸ்மேன், வியன்னாக்காரர். அந்த போல்ட்ஸ்மேன் வந்து மேக்ஸ்வெல்லுடைய அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வந்து ஸ்ராடிஞ்சருக்கு பின்னாடி பயன்படுத்துனது போல்ட்ஸ்மேனுடைய அந்த அறிவியல் சுருக்கத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி. நம்ம கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ்.